அது கணக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இங்கே பவரில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பவரில் எதனா இருக்கான்னு பார்த்தா நமக்கு இல்லை. பவரில் காசு எக்ஸினுடைய டேர்மாக எதுவுமே கிடையாது. இங்கே பவர் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் அப்படி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை வகைப்படுத்தலாம். டைரெக்டாகவே நம்ம வகைப்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இதை வகைப்படுத்தும் போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது இன்ட்டு கணக்கு தானே. இப்போது என்னது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஏ பவர் -2ன்னு அர்த்தம். ஏன்னா பையில் அடுக்கு இருந்துச்சுன்னா மேலே வரும்போது மைனஸாக இருக்கும். அப்போ இதை பண்ணும்போது நமக்கு என்னென்னா, இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த கான்ஸ்டன்ட் டேர்மும் அப்படியே தான் இருக்கும். அப்போ இதை மட்டும் தான் நம்ம வகைப்படுத்த போகிறோம். அதே மாதிரி இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மு, இதை வகைப்படுத்த போகிறோம். இது ஒரு கான்ஸ்டன்ட் தனியாகவே இருக்குது. இது வகுத்தலாவோ பெருக்கலாவோ இருந்துச்சுன்னா இதை அப்படியே வச்சுக்கணும். ஆனால் இது கூட யாருமே கிடையாது. அப்போ இதை வகைப்படுத்தினா கிடைக்கும் நமக்கு 0. ஓகே சாமி, போட ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் இந்த 1/a ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இது ஒரு கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஸ்கொயரை வகைப்படுத்தினது அடுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க, அடுக்குலேருந்து 1 குறையணும், 2 × x. ஓகே, ப்ளஸ் 1/b ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கோங்க. 1/னா இதான அர்த்தம். ஒய் ஸ்கொயரை வகைப்படுத்தினா இன்ட்டு 2yன்னு வரப்போகுது. ஒய்யை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துறதுனால நம்ம dy/dxன்னு போட போகிறோம். ஈக்குவல் டு 1ஐ வகைப்படுத்தினால் தனியாக இருக்குது, இதுக்கு பின்னாடி எக்ஸோ ஒய்யோ வேறு எதுவுமே கிடையாது. அதனால் என்ன பண்ணுவோம் சாமி, 0ன்னு வந்துடும். ஒரு மாறிலியை நம்ம வகைப்படுத்துகிறோம், தனியாக இருக்கக்கூடிய மாறிலியை வகைப்படுத்தினா அதனுடைய மதிப்புனா சாமி 0. இப்போது மேலே பெருக்கலாம், இங்கே மேலே பெருக்கிக்கலாம். 2 × x by a square plus 2 × y by b square into dy by dx equal to 0. எனக்கு தேவையானது இந்த dy by dx தான். அப்போ தேவையில்லாது இது கூட இது பெருக்கல் இருக்குது, இது ஒரே உறுப்பாக இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். இந்த தேவையில்லாத ப்ளஸ் 2x by a ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸாக மாறும். அப்போ 2y by b ஸ்கொயர் into dy by dx equal to -2x by a ஸ்கொயர். இப்போ எனக்கு யார் தேவைன்னா dy by dx தேவை. அப்போ dy by dx equal to, இப்போ இது பெருக்கல்ல இருக்குது. ஸோ வகுத்தலாக இருக்கிற b ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் பெருக்கலாக மாறும், பெருக்கலாக இருக்கிற 2y இந்த பக்கம் போனால் வகுத்தலாக மாறும். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், அங்கே இருக்கிறது இதெல்லாம் 2 × x × b ஸ்கொயர் பை ஏற்கனவே இருக்கிறதுனாது ஏ ஸ்கொயருக்கு இன்ட்டு 2 × y. 2 என்ன ஆகிடுச்சு சாமி, கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ dy by dx equal to minus x into b square by y into a square. Okay.